கிராமத்து மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, ஒரு பிராது தொடர்புடைய ஒரு 4-5 வரிகள் தொடர்பான ஆதார ஆவணத்துடன் கூடிய விளக்கத்தை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஜெயமேரி என்பவரிடம் சரியான பிரதி பிரயோஜனம் கொடுத்து அவருக்கு பாத்தியமான சொத்தை வாதி கிரயம் பெற்று அதில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். மேலும் மேற்படி ஜெயமேரிக்கு வாரிசு ஏதும் இல்லாததாலும் அவர் வயதானவர் என்பதாலும் நான் அவருக்கு வேண்டிய உதவிகளையும் பராமரிப்பையும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மேற்படி ஜெயமேரி என்பவர் கொரோனா பெருந்தொற்றால் இறந்துவிட்டார். மேற்படி ஜெயமேரியின் உடலுக்கு நானே இறுதிச் சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளார். மேற்படி ஜெயமேரியின் சொத்துக்களை நான் அபகரிக்கவில்லை என்று ஒரு எனக்கு எதிரான ஒரு பிராதில் வாதி சொல்லியிருக்காரு. வாதி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதனாலும் கூட நானே சொல்லிடுறேன். மிஸ்டர் பிலிப் குமார் என்பவர் இந்த பிராதில் எவ்வளவு நஷ்டஈடு எனக்கு கேட்டிருக்காரு? 10 லட்சம். 10 லட்சம் தான் கேட்டிருக்காரு. ஆனால் இந்த வாக்கியத்துகளை கொஞ்சம் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஜெயமேரி என்பவர்களும் சரியான பிரதி பிரயோஜனம் கொடுத்து அவருக்கு பாத்தியமான சொத்தை வாதி கிரயம் பெற்று அதில் வீடு கட்டி குடிந்து வருகிறார். இதை மட்டும் பார்த்துக்கிறோம். அப்போ அந்த வீடு கட்டின இடத்துக்கு அது ஜெயமேரி கிட்ட வெறும் பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கி வீடு கட்டினேன்னு இவர் சொல்கிறார். இருக்கலாம். அப்போ தொகை பெரிய தொகையாக இருக்கும். ஆனால் மனக்கட்டு லட்சக்கணக்கில் இருக்கும். கொடுத்துருப்பார். கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அவரே சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் அவதூறு சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? மேலும் மேற்படி ஜெயமேரிக்கு வாரிசு ஏதும் இல்லாததாலும் மேற்படி ஜெயமேரிக்கு வாரிசு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கார் இவர். நான் வாரிசு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். மேற்படி ஜெயமேரிக்கு கூட பிறந்த சகோதரிகள் 2 இருக்காங்க. ஒருத்தர் ராயப்பம்பட்டியில் இருக்காங்க, இன்னொருத்தர் இதில் நகரிகத்தானில் இருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தக்கூடிய சமாச்சாரம் வேண்டாம். இவங்க 2 பேர் இருக்காங்க. யார்? உறவினர்கள், கூட பிறந்த சகோதரிகள். வாரிசு அப்படின்னு சொல்ல போனால் ஒருத்தர் ஒரு இறக்கம் தருவாயில் வாரிசு கூட பிறந்த உடன் பிறந்த தனக்கு பிள்ளைகள் இல்லாட்டினாலும் கூட பிறந்தவங்களை தான் வாரிசு அப்படின்னு சட்டம் சொல்லுது. வாரிசு இல்லைன்னு இவர் சொல்கிறார். ரைட். அப்படியே இருந்தாலும் இவர் வீடு வாங்கி இவர் குடியிருக்கக்கூடிய வீட்டு மனையானது இவர் ஜேம்ஸ் என்பவருக்கு பாத்தியப்பட்ட மனை. அது மூதாதையர்கள் வழி வந்த சொத்து. ஜேம்ஸ் என்பவருக்கு 2வது மனைவிக்கு பிறந்த 3 குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தை இறந்துருச்சு. 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ இருவர் வாரிசுதாரர் அந்த சொத்துக்குரியவர் இருக்கார். அந்த சொத்துக்குரியவர் இருக்கிறதோட இவர் ஜெயமேரி என்பவரும் ஒரு வாரிசுதாரர் தான். ஏன்னா அவர் கணவருக்கு இவங்க 3 பேருமே வாரிசார்கள். 2வது மனைவி சொத்துக்கு பாத்தியமில்லை. வாரிசு என்பவர் அடியில் சொத்துக்கு பாத்தியமில்லை என்றாலும் இவங்க 3 பேரும் வாரிசார்கள். இவர் ஒரு தடவை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ 2 பேருக்கு பங்கு இருக்கிறதுல. ஆனால் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா போகலையா அப்படின்னு தெரியல. போனால் அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அப்போ இவர் சொல்கிறபடி அது இல்லை. பார்த்துக்கங்க. வாரிசு இல்லைன்னு சொல்கிறாருக்கு அப்பட்டமான பொய். ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறார். பணம் பெருமான தொகையை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறார். சரி. வாரிசு எதுவும் இல்லாததாலும் அவர் வயதானவர் என்பதாலும் நான் அவருக்கு வேண்டிய உதவிகளையும் பராமரிப்பையும் செய்து வந்துள்ளார். பராமரிப்பை செஞ்சு வச்சுருக்கார். அது யார் வேணாலும் பராமரிப்பை செய்வாங்க. காசு கொடுத்தோம்னா செய்ய போகிறாங்க. காசு இல்லாமல் யார் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. இந்த நிலையில் மேற்படி ஜெயமேரி என்பவர் கொரோனா பெருந்தொற்றால் இறந்து விட்டார். இங்கே தான் விஷயம் இருக்குது. ஜெயமேரி கொரோனாவில் இறந்து போயிட்டார்னு இவர் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கான ஆவணத்தை இந்த சமாச்சாரத்தையும் இதற்கான ஆவணத்தையும் லோயலா கற்காத்தக்குடி லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் படித்து பார்த்துங்க. காலையில் இதை மட்டும் போட்டோன்னே எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் வந்துச்சு. என்ன இப்படி போட்டுக்கல, ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் விளங்கலையேன்னு என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடுத்து வீடியோ போடுவேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். அதில் இப்போ போட்டிருக்கேன்.
அதில் அவங்க கொரோனாவில் இறக்கலை, இவர் என்ன சொல்கிறாரு, கொரோனாவில் இறந்துட்டார் அப்படிங்கிறார். சரி, கொரோனாவில் அவர் இறக்கும்போது அவங்கள்ட்ட நகைகள்லாம் இருந்துச்சு, வாரிசு இல்லைன்னு சொல்லிவிட்டிய. நீங்கள் கொடுத்த பணம் லட்சக்கணக்கில் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க நகைகளெல்லாம் வாங்கி என்னமோ அடகு வச்சதாகவும், அது வட்டி வாங்கி தரேன், நீ அதை சாப்பிடுன்னு சொன்னாலும், இந்த இடத்துக்கு கொடுத்த பணத்தையும் வட்டிக்கு விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தையும் வாங்கி தரேன், நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்துக்க, நான் வீடு கட்டி தரேன், இந்த வீட்டில் நீ இருந்துக்க அப்படின்னு வீடு கட்டி கொடுத்ததாகவும் இப்படிலாம் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யா என்ன தெரியாது. இந்த வீடு அவங்களுக்கு தான் கட்டி கொடுத்ததாகவும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஊரில் பக்கத்தில் இருக்கேல்ல, உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி இருக்குன்னு போகட்டும். ஆனால் அவருக்கு வாரிசு இல்லை. அப்போ இவர்கிட்ட நகைகள்லாம் இருந்துச்சு, பணங்கள் இருந்துச்சு. நீங்கள் பெருமான தொகையை கொடுத்து தான் வாங்கிக்க. அந்த பெருமான தொகை இருந்துச்சு, நகை இருந்துச்சு. மேலே அவங்கள்ட்ட இந்த பெண் என்ற முறையில் அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள்லாம் வந்து அவங்க பணம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட பணம் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். அப்போ இந்த பணமெல்லாம் வாரிசு இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படி தானே அர்த்தம்? நீங்கள் தானே மோசடி பண்ணியிருக்கீங்க. மோசடின்னு சொல்ல முடியாது, நீங்கள் தான் எல்லாம் கவனிச்சேன் வச்சேன்னு சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் தானே அந்த பணத்தை பூரா எடுத்துருப்பிய. அந்த நகையெல்லாம் நீங்கள் தான் எடுத்துருப்பிய, வாங்கியிருப்பிய, அடகு வச்சுருப்பிய, கொடுத்துருப்பிய, உங்கள் பேர்லாம் வச்சுருப்பிய, வட்டிக்கு கொடுக்குறேன், வட்டி வாங்கி தரேன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த சமயத்தில் கேள்விப்பட்டேன். சரி, கொரோனா பெருந்தொற்றால் இறந்து விட்டார். மேப்படி ஜெயமேரியின் உடலுக்கு நானே இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளார். மேப்படி ஜெயமேரியின் சொத்துக்களை நான் அபகரிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இன்னும் சொத்து இருக்குது அவங்க பேரில், இன்னும் அவர் பேர்லையோ அவர் கணவர் பேர்லையோ சொத்து இருக்குது. நீங்கள் அபகரிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன் அப்போ. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அபகரிச்சிருக்கிய அப்படின்னு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த நகையில் நீங்கள் தான் எடுத்துருக்கிய, அவர்கிட்ட பணத்தையெல்லாம் நீங்கள் தான் வாங்கியிருக்கிய, எல்லாம் நீங்கள் பண்ணியா வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டிய. ஆனால் அந்த வாரிசுகள் வந்து 2 சகோதரிகளில் அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்க பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் குளிக்கல வச்சு இப்போ சமிட்டிய. கிராமத்தில் என்ன சொல்லிட்டிய, யாருக்கு கொரோனான்னு சொல்லிட்டிய. அதனால் மக்கள் பயந்துக்கிட்டு அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நீங்கள் என் பாடியை ஊருக்குள்ளே கொண்டு வரலையே, தேவட்டில் நேராக கொண்டாந்து கல்லையில் வந்து அடக்கம் பண்ணிட்டிய கொரோனான்னு சொல்லிட்டு. மக்களையும் ஏமாற்றிட்டிய, மக்களையும் மிரள வச்சிட்டிய. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அடுத்து நான் இந்த லோயலாவில் போட்டிருக்கேன், இதை பாருங்கள். கேள்விக்கான பதிலையும் நான் படிக்கிறேன். கேள்வி என்ன, பதிலை நம்மளே படிக்கிறேன். இதுதான் அந்த ஆதாரம் ஆவணம், அரசு ஆவணம், தாலுகா அலுவலகத்திலிருந்து கொடுத்த ஆவணம். அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். 1வது கேள்வி, திருவாடானை கற்காத்தொடி கிராமத்தில் மே 2021 கொரோனா நோயினால் மரித்தவர்களின் விவரம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, கொரோனா நோயினால் யாரும் இறக்கவில்லை. அப்போ ஜெயமேரி கொரோனாவினால இறக்கலை, அப்படி தான் இது தெளிவாக சொல்லிட்டாங்க. திருவாடானை கற்காத்தக்குடியில் யாரும் இறக்கவில்லை. 2வது, கொரோனா நோயினால் இறந்தவர்களின் குடும்பத்தார்களுக்கு அரசு வழங்கிய உதவித்தொகை விவரம். கொரோனா நோயினால் யாரும் இறக்காததால் இறப்பு நிவாரணம் வழங்க மார்க்கம் இல்லை. தாலுகா சொல்லியிருக்காங்க. கொரோனா நோயில் சொத்து இறந்துதானே நிவாரணம் கொடுத்துருப்பாங்க. அந்த நிவாரணம் வந்திருந்தாலும் இந்த மேற்படியார் தான் எடுத்து சாப்பிட்டுருப்பார். அந்த வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு நஷ்டம் இல்லை, கொடுக்கல. அடுத்து, ஜெயமேரி கணவர் ஜேம்ஸ் லேட்டு என்பவரின் இறந்த தேதி என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. 17/5/2021, 17 மே மாதம் 17ஆம் தேதி 2021 அவங்க இறந்துருக்காங்க. ஜெயமேரி கணவர் ஜேம்ஸ் லேட்டு என்பவரின் இறந்த இடம் எங்கே இறந்தாங்க அப்படின்னா, செந்தில் மருத்துவமனை, தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். தேவக்கோட்டையில் இருக்கிற செந்தில் மருத்துவமனையில் அவங்க இறந்துருக்காங்க. ஜெயமேரி கணவர் ஜேம்ஸ் லேட்டு என்பவரின் இறப்புக்கான காரணம் பதில் எழவில்லை. ஏன்னா அவங்க தான் இயற்கை மரணம்னு சொல்லிவிட்டாங்க. என்பது இறப்புக்கான காரணம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யாரும் அதை பற்றி கேட்கல. அவங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. ஜெயமேரி கணவர் ஜேம்ஸ் லேட்டு என்பவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எங்கே அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வட்டாட்சியர் அலுவலகத்தில் கற்காத்தக்குடி கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கற்காத்தக்குடி கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டு பதில் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அம்மா கொரோனாவில் சாகலை அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவர் இந்த பிராதில்
என்ன சொல்லியிருக்காரு, உறுதிமொழி வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு, கொரோனா நோயினால் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னது அவதூறான், இதுக்கு 10 லட்சம் வேணுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 10 லட்சம் பார்த்தீங்களா? இந்த ப்ரூஃப் அஃபிடவிட்டில் இருக்கிறது அனைத்தும் பொய், அப்பட்டமான பொய். ஒரு ஒரு கூற்று கூட உண்மை இல்லை. அனைத்துமே, எதுவுமே பாக்கி இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லப்போனால் கூட அதையுமே நான் சொல்கிறேன். ஒரு 4-5 பேர் மேலே ஒரு இது விவரம் கேட்டேன் காவல் நிலையத்தில். 2015 பிற்பாடு இவர்கள் மீது இந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள் எத்தனை, அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற விவரம் கேட்டேன். அதுக்கு இவங்க காவல் நிலையத்தில் போய் அது ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்கேன். 3ஆம் தலைமுறைக்கு எங்களுடைய சமாச்சாரத்தை சொல்லிடாதீங்க அப்படின்னு இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். புரிஞ்சுதா? ரெக்கார்டு வச்சுருக்கேன், அடுத்து போடுவோம். 2015 இவங்க இதே மாதிரிக்க இந்த சொத்து சபையோ இவனுக்கு வந்து சொத்து எத்தனோ அது ஏக்கர்னு சொல்லியிருக்காப்புல. 10 ஏக்கரோ 12 ஏக்கர்னு எல்லாம் மோசடி எல்லாம். இன்றைக்கி தான் ஒரு ரெக்கார்டை எடுத்து பார்த்தேன். ஒரு இப்படி சொல்லிட்டு போகிறதுனால உங்களுக்கு விஷயம் தெரியாது. ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்குறேன். அண்ணன் சேவியருக்கு 93 கிராமம், 93 அவன் பேரில் பட்டா இருக்குது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொத்து விவரத்தில் ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட்டில் இருக்குது, 93 இருக்குது. அதை முழுமையாக போட்டு பார்க்கல, இருக்குது 93. இவருக்கு 3 என்பது கிராமம், 90 கிராமம் நத்தம். இந்த கிராம நத்தத்தில் பெரிய சிக்கல் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அரசு புறம்போக்காக்கி ஆலயத்தை பக்கத்தில் இருக்க இதுகளெல்லாம் போட்டு அசைன்மெண்ட் பட்டா போட்டுருக்கான்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆலயமோ மசூதியோ இந்து கோயில்களோ இருக்கக்கூடாது அப்படி சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்டும் கீழ்கோர்ட்டுகள் பூரா உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. இவங்க பண்ணியிருக்க தன்னுடைய சுயநலத்திற்காக ஆலயம் கிராம நத்தத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை அரசு புறம்போக்காக ஆக்கி வச்சுருக்காங்க. இதை ரத்து பண்ணுறதுக்கு நான் காவல் நிலையத்தில் நான் வந்து இந்த மாதிரிக்க மனு கொடுத்து பர்டிகுலர்ஸ் வாங்கி மனு கொடுத்து ஆர்டிஓ கிட்ட இருக்குது, ஆர்டிஓ கோர்ட்டில் இருக்குது வழக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அண்ணன் பிரிட்டோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை அப்போவே ரத்து பண்ணிட்டோம். ஊழ குசும்பு, பயங்கர குசும்பு. இதை சொன்னோன்னே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு என்ன செய்கிறதே தெரியலை. நான் எல்லாத்தையும் வாங்கி ஆர்டிஐயில் போட்டு எல்லாம் பர்டிகுலர்ஸ் வாங்கி இதை பூராத்தையும் ரத்து பண்ணிவிட்டு ஆலயம் வந்து கிராம நத்தம்னு ஆக்குங்க, ஆலயத்தை அரசு புறம்போக்க நீக்குங்கன்னு நான் சொல்லி லெட்ரு கொடுத்து கோர்ட்டுக்கு ஆர்டிஓ கோர்ட்டுக்கு போயிருக்கு. இவர் அதெல்லாம் எங்களுக்கு அப்போ தெரிஞ்சு ரத்து பண்ணிட்டோம். இது குசும்பு இல்லையா? நல்லா கேட்டு பாருங்கள். குசும்பு இல்லையா? இப்போ நாளைக்கு வந்து அரசு புறம்போக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஆலயத்தை ஏதாவது பண்ணினாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். பீடத்தை இடிச்சினேன், பீடத்தை கட்டுனேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், கேள்வி பண்ணேன், எல்லாத்தையுமே முதலுக்கும் ஆபத்தாகி போச்சு. இப்போ அதுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் நல்லா கொள்ளையடிச்சிருக்க, கோயில் சொத்தை வச்சு நல்லா கொள்ளையடிச்சு சாப்பிட்ருக்கியா? அதான் முதலுக்கு மோசமாகி போச்சு. நான் ரெக்கார்டு பூர்வமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே வேணாலும் வந்து காட்டுவேன். அடுத்த பதிவோடு போடுறேன். இந்த ஆலயமானது அரசு புறம்போக்கில் இருக்கிறது இருக்காது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அது நம்பவே இல்லை. அடுத்த பதிவு போடுவோம். எல்லாம் பச்சை துரோகிகள் இந்த கிராமத்துக்கு உங்களுக்கு பண்ணியிருக்க துரோகிகள் எல்லாத்தையும் சொல்லி கிராம நலனுக்காக கையெழுத்து வாங்க வேண்டியது. அரை ஏக்கர்னு கையெழுத்து வாங்க வேண்டியது. அரை ஏக்கருக்கு போட்டது தப்பு. கையெழுத்து வாங்கி 1.5 ஏக்கரை எழுதி வைக்கிறது. 10,000 சொல்ல வேண்டியது 1000க்கு எனக்கிட்ட கொடு, சொத்து ஆமிட்டு 10,000 சொத்து ஆமிட்டு 1000 ரூபா எனக்கு கொடு. ஆனால் இங்கே வந்து ஆலய சொத்து 10,000க்கு ஆலயத்துக்கு வருமானம். எப்படி மக்களை எப்படி ஏமாற்றிருக்காங்க? இப்போ இந்த மக்கள் 10 பேர் கையெழுத்து போட்டவங்களாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நில மோசடி தடுப்பு பிரிவில் நீங்கள்லாம் வரணும், சாட்சியாக வரணும். நீங்கள் ஒன்று அவங்களுக்கு சாட்சியாக சொன்னாலும் சரி, அல்லது எனக்கு சாட்சியாக சொன்னாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை. அடுத்து ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டில் போடுவேன். இப்போ இந்த 10 பேர் இருந்தால் அதுக்கு பொறுப்பாளி. மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நீட்டுறதுலாம் நீங்கள் கையெழுத்து போடுறீங்கல்ல. ஆலய சொத்து வந்து விற்கிறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கா? யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த மாதிரிக்க
பண்ணி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. அது குழந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. மக்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெயமேரி கொரோனாவில் சாகலை. ஆனால் ஜெயமேரி கணவருடைய பேரில் இன்னும் 2-3 சொத்துக்கள் இருக்கிறது. அவங்க தான் வாரிசுதாரெல்லாம் 2-3 பேர் என்னமோ பகிர்ந்து நீ அந்த அணையை போட்டுக்கணும் இந்த அணையை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதையும் அடுத்து எடுப்போம். எடுத்துட்டு இந்த சொத்தை யார் வச்சுருக்கா, இந்த சொத்தையாட்டே அப்படிலாம் அடுத்த முடி சொத்தையெல்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு எதையும் நீ அனுபவிச்சுட்டு போகிறதா. நம்ம போகும்போது கொண்டுக்கிட்டா போகிறோம். அவங்கவுங்க வாரிசு சொத்து அவங்கவுங்க நம்ம தாத்தாவுடைய சொத்து எங்கே இருக்குது, நம்ம அப்பமுடி சொத்து எங்கே இருக்குதுன்னு எங்கேயோ இருப்பான். அவனுடைய சொத்தை அவன் என்றைக்கோ வந்து எடுத்துகிட்டு போகிறான். அன்றைக்கி சொத்துக்களையெல்லாம் போட்டுட்டு பரவாயில்லாம் பிழைக்க போலையா, அவங்க வந்து அவங்களுடைய சொத்து இருக்கு இல்லையா. உங்களை மாதிரிக்கு அப்போ இருந்திருந்தாங்க ஊரில் ஒரு சொத்தும் இருக்காதுடா. எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு போயிருப்பீங்களடா. கிராமத்தையே ஒரு தம்பி கிராமம்னு சொல்கிறீங்க. அவனும் எனக்கு 5 லட்சம் கேட்டு நஷ்டம் கட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்படி பேக் அடிச்சு இருந்துட்டான். அவனும் கோயில் சொத்தில் 58.25 சென்ட் கோயில் சொத்தை அபகரித்து வச்சுருக்காப்புல. அதுவும் கோலுமாடு பட்டா அந்த பத்திரம் இந்த பத்திரம் அந்த இங்கே கட்டினேன் இங்கே கட்டினேன் எல்லாம் கோலுமாடு. நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் எழுதி வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் கடவுள் ஆயில் எனக்கு கொடுத்தாண்டாக்கா அதையும் அப்படியே தூக்கி கொண்டாந்து ஆலயத்தில் வச்சுருவேன். பார்த்தீங்களா என்னென்ன கோலுமால் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கங்க மக்களே. அடுத்த பதிவை பார்ப்போம். வணக்கம்.